வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிவசங்கரி அவர்கள் எழுதிய ஆயுள் தண்டனை அத்தியாயம் 9. மோகனா அழுது முடிக்கும் வரை வாயை திறந்து ராணி ஒரு வார்த்தையும் பேசவில்லை. விசும்பல்கள் சின்ன சின்ன கேபிள்களாய் மாறி கொஞ்சம் சமாதானம் அடைந்ததும் தன் பர்சிலிருந்து 50 ரூபாய் பணத்தை எடுத்து அவளிடம் நீட்டினாள். உன் கஷ்டம் எனக்கு நல்லா புரியுது மோகனா, ரொம்ப நல்லாவே புரியுது. ஓகே, இதை பற்றி மேற்கொண்டு இப்போ எதுவும் பேச நான் விரும்பலை. பெல் அடிக்க போகிறாங்க. நாழி ஆயிடுச்சு. எழுந்திரி, போய் முகம் கழுவிக்கிட்டு வா. கிளாஸுக்கு போகிறப்ப சாதாரணமாக போகணும், இல்லைன்னா மற்ற பொண்ணுங்க என்ன ஏதுன்னு கேட்பாங்க. கமான், கெட்டப். இதிலே 50 ரூபாய் இருக்குது. அப்புறமா போய் எக்ஸாம் ஃபீஸ் கட்டிட்டு வா. என்னடா, இவகிட்ட நம்ம வேதனையை சொன்னதுக்காக பிச்சை போடுற ஆளான்னு அவசரப்பட்டு நினச்சிடாதே. இது பிச்சை இல்லை, உதவி, அவ்வளோதான். நான் உனக்கு கொடுக்குற கடன். இதை நீ சீக்கிரமே திருப்பி கொடுத்துடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. வாங்கிக்கோ. ஒன்றும் புரியாமல் மோகனா விழிக்க அவள் கையில் பணத்தை திணித்துவிட்டு ராணி விழுந்தாள். நிதானமாக உன்கிட்டே நான் நிறைய பேசணும் மோகனா, என்னை பற்றி, நான் அனுபவித்த கஷ்டங்கள் பற்றி, இப்போ நான் வாழ்கிற வாழ்க்கை பற்றி. ஆனால் இப்போ இல்லை. இன்றைக்கி சாயங்காலம் எனக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கு. அதனாலே நாளைக்கு காலேஜ் விட்டதும் உன்னை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் சொல்கிறேன். ஓகே, இப்போ கிளாஸுக்கு போகலாம் வா. தீர்மானமாய் பேசும் ராணியின் பேச்சுக்கு கட்டுப்பட்டு மோகனா விழுந்தாள். ராணிக்கு ஏது இவ்வளவு பணம்? இப்படி தடக்கென்று எடுத்து கொடுக்கிறாளே. வீட்டில் பெரியவர்களை கேட்க வேண்டாமா? அவர்களிடம் என்னால் இவள் ஏன் அனாவசியமாய் திட்டு வாங்க வேண்டும்? இப்படி அலட்சியமாய் 50 ரூபாயை நீட்டக்கூடிய அளவுக்கு ராணி பணக்காரியா? பார்த்தால் அப்படி தெரியவில்லையே. ரொம்ப பணக்காரியும் இல்லை, நம்மை போன்ற பஞ்சப்பாட்டும் இல்லை. நடுத்தரம் என்று நினைத்தது தவறா? ஒன்றும் புரியவில்லையே. மனசில் 100 கேள்விகள் எழுந்தாலும் அந்த நிமிஷத்தில் மோகனா எதுவும் ராணியை கேட்கவில்லை. தேங்க்ஸ் ராணி என்றாள். நீ சொன்னபடி இதைனா கடனாக ஏற்றுக்கிறேன், முடிஞ்சப்ப திருப்பி கொடுத்துடுறேன் என்றாள். மறுநாள் மாலை கல்லூரி விட்டதும் ராணியுடன் அவள் வீட்டுக்கு போனாள் மோகனா. சாதாரண வீடுதான், சாதாரண அலங்காரம்தான். உள்ளே நுழைந்ததும் அக்கா என்று 2 பையன்கள் வந்து கட்டி கொண்டார்கள். என் தம்பிங்க என்றாள் ராணி. பசங்களின் குரல் கேட்டு உள்ளே இருந்து எட்டி பார்த்த கர்ப்பிணி பெண்மணியை என் சின்னம்மா என்று அறிமுகப்படுத்தி வைத்தாள். சின்னம்மா தந்த காஃபியை குடித்துவிட்டு பக்கத்தில் இருந்த படுக்கை அறைக்கு மோகனாவை அழைத்து சென்று கதவை சாத்தி கொண்டாள் ராணி. சின்ன அறையாக இருந்தாலும் நர்வீஸாக இருந்தது. ஒரு கட்டில், மெத்தை, டேபிள், நாட்காலி, ஓரமாய் ஒரு ஸ்டாண்ட், அதில் ரேடியோ, அப்புறம் ஓர் அலமாரி. ராணி அதை திறந்தாள். உள்ளே அடுக்கடுக்காய் புடவைகள், நீளமும் குட்டியுமாய் செண்டு பாட்டில்கள், முக ஒப்பனை சாதனங்கள். ஒரு புடவைக்கு அடியில் இருந்த வெள்ளை கவர் ஒன்றை ராணி எடுத்தாள். இதிலே 200 ரூபாய் இருக்கு மோகனா, உனக்கு தேவைப்பட்டால் தாராளமாக எடுத்துக்கலாம், கடனாய்த்தான். ஆனால் இதை வாங்கிக்கிறதா தீர்மானிக்கிறதுக்கு முன்னாலே இந்த பணம் எனக்கு எப்படி வந்ததுன்னு நீ தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன். இது வரைக்கும் யார்கிட்டேயும் என் மனசு திறந்து நான் பேசினது கிடையாது, அருணா டீச்சரை தவிர. இன்னைக்கு உன்கிட்டே சொல்ல போகிறேன். நீ என்னை சரியாக புரிஞ்சுப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா பல சமயங்கள்லேயே நாம் 2 பேர் குணத்திலையும் உள்ள ஒத்துமையை நான் உணர்ந்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். உன்கிட்டே நான் நெருங்கி பழகாமல் இருந்திருக்கலாம். அதுக்காக உன்னை பற்றி தெரியாமல் இருக்கணும்னு அர்த்தமில்லை. உன்னை விட நான் 2 வயசு பெரியவனே உனக்கு தெரியுமோ மோகனா? உனக்கு என்ன, காலேஜில் வேற யாருக்குமே தெரிய நியாயமில்லைதான். நான் யார்கிட்டையாவது நெருக்கமாக இருந்தால் தானே. அதிக சிநேகிதத்தோடு பழகாததுக்கு காரணம் என்னை பற்றி யாரும் எதுவும் தெரிஞ்சிக்க கூடாதுன்னு நான் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறது தான். ராணி ரொம்ப ரிசர்வ்டுன்னு பேர் வாங்கிட்டேன். நல்லதாக போச்சு. நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். அப்புறம் எதுக்காக நான் கவலைப்படணும்? எதற்காக இத்தனை பீடிகை என்கிற தினசில் ஆச்சரியமான பார்வை ஒன்றை மோகனா பார்க்கவும் அந்த அர்த்தம் புரிந்து ராணி மெல்ல சிரித்தாள்.
நான் சொல்கிறத கேட்குறதுக்கு முன்னாலே என்னை நானே சரியாக புரிஞ்சுக்கிட்டேங்கிறதை நீ தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமாகனா. ஓகே, முதல்ல என் குடும்பத்தை பற்றி சொல்கிறேன். எனக்கு 7 வயசு ஆகும்போது எங்கள் அம்மா செத்து போனான். எனக்கு கீழே 2 தம்பிங்க. 2 பேரும் இன்னும் ஸ்கூல்லேருந்து வரலை. நீ போகிறதுக்குள்ளே அவங்களே பார்த்துடுவ. இங்கே நீ பார்த்த 2 பசங்களும் என் சித்தி பையங்க. எஸ், எங்கள் அம்மா தவறி போன மறு வருஷமே அப்பா 2ஆம் கல்யாணம் கட்டிக்கிட்டார். அப்பாவுக்கு பொம்பளை இல்லாமல் மட்டும் இருக்க முடியாதுன்றதில்லை, கூடிய ரேஸ் கூடத்தான். அப்படி ஒரு பலமில்லாத மனசு. ஆசை நிறைய உண்டு, ஆனால் வசதி இல்லை. அது அவருக்கு அன்னைக்கும் புரியலை, இன்னைக்கும் புரியலை. சித்திக்கு முதல்ல பிறந்தது பொண்ணு. ஒரு வயசுலேயே அவள் தவறி போயிட்டா. அப்புறம் 2 பிள்ளைங்க. இப்போ வயிற்றுல 1. எங்கள் அப்பாவுக்கு ரயில்வேயில் வேலை. வாங்குகிற சம்பளம் குடிக்கும் ரேஸுக்கும் சரியாக போயிடும். அப்புறம் வீட்டுக்கு பொண்டாட்டி பசங்களுக்கு 10 வயசு வரைக்கும் இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியலை மோகனா. அப்பா கத்துறதும் சின்னம்மாவை அடிக்கிறதும் அவங்க அழகிறதும் ஒன்றும் புரியலை. பாதி நாள் ராத்திரி பசிக்க பசிக்க படுக்கிறப்ப கோவம் மட்டும் நிறைய வரும். அப்போ எதிரில் நின்று பசிக்குதுன்னு சொல்லக்கூட பயம். சின்னம்மா கிட்டே சொன்னால் அவங்க என்னையும் தம்பிகளையும் கட்டிக்கிட்டு ஓன்னு அழுவாங்க. அவ்வளோதான். எப்படியோ வளர்ந்தோம். அந்த கதையெல்லாம் இப்போ எதுக்கு? எனக்கு 14 வயசு நடக்கும்போது என் வாழ்க்கையில் ஒரு திருப்பம். நான் படித்த ஸ்கூல்லே அருணா டீச்சர்னு ஒரு டீச்சர். ரொம்ப நல்லவங்க, கலகலப்பானவங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்க மேலே ஒரு ஹீரோயின் வர்ஷிப். என்கிட்டே அவங்க ஆசையாக இருப்பாங்க. ரொம்ப தாங்க முடியாமல் போகிறப்ப அன்னைக்கு அவங்கக்கிட்ட சொல்லி அழுவேன். வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் சாப்பாடு கொடுப்பாங்க, இதமாக பேசுவாங்க. நான் அப்போ தான் வயசுக்கு வந்தேன். வீட்டில் தாவணி கூட வாங்கி கொடுக்க முடியாதபடி கஷ்டம். அருணா டீச்சர் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தாவணி பாவாடை வாங்கி கொடுத்தாங்க. இப்படி சின்ன சின்னதாக கொடுத்து என்னை அவங்கக்கிட்ட நன்றி கடனோடு நெருங்க வச்சுட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போகிறப்பெல்லாம் 1 2 அழகான பொண்ணுங்களை நான் பார்த்துருக்கேன். என் கசின்ஸ் அப்படிம்பாங்க. ஒரு நாள் என் மாமா பையன் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கான், போய் பார்க்கணும், என் கூட வரியானாங்க. போனேன். பெரிய ஹோட்டல். அறையும் ஆளும் பணத்தாலே மினுமினுத்தாங்க. அந்த ஆளு சிரிக்க சிரிக்க பேசினார். ஐஸ்கிரீம் கட்லெட்டுன்னு என்னென்னமோ வாங்கி கொடுத்தார். டீச்சர் பாத்ரூம் போன நிமிஷத்துலே நீ அழகாக இருக்கேன்னு சொல்லி எனக்கு முத்தம் கொடுத்தார். அப்புறம் சிங்கப்பூர் சென்ட் பாட்டில் ஒன்றை கையிலே கொடுத்தார். வீட்டுக்கு வர வழியிலே டீச்சர் புதுசாக புத்துமதி சொன்னாங்க. வாழ்க்கைனா கஷ்டமில்லாமல் இருக்காது, அதை பக்குவமாக சமாளிக்க தெரியணும், வர்ற சந்தர்ப்பத்தை உபயோகப்படுத்திக்க தெரியணும்னு சொன்னாங்க. லேசாக என்னமோ புரிய அதிர்ந்து போயிட்டேன். மறுநாளும் டீச்சர் கூப்பிட்டாங்க. வரலன்னு சொன்னேன். பயப்படாமல் வா, உனக்கு நான் நல்லது தான் செய்வேன்னு கட்டாயப்படுத்தி கூப்பிட்டாங்க. நன்றி கடன் தட்ட முடியலை. அன்னைக்கு அந்த ஆள் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக பழகினார். புறப்படுற சமயத்திலே 40 ரூபா பணத்தை கொடுத்து, உன் கதை பூரா எனக்கு தெரியும், உன் சின்னம்மா தம்பிங்க 2 நாளைக்கு வயிறு முட்டை சாப்பிட வழி பண்ணுன்னு சொன்னார். கை நீட்டி அதை வாங்கிக்கிட்டேன். வீட்டுக்கு வந்து யோசித்தேன். 5 ஜீவன்கள் சந்தோஷமாக இருக்க என்னால் வழி பண்ண முடியுமான்னு நினச்சி பார்த்தேன். சமூகம் தப்பு ரைட்டுன்னு சொல்கிற விஷயங்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளி மனசை மறுத்து போக செஞ்சிட்டா முடியும்னு தோணுச்சு. தைரியமாக இதில் இறங்கினேன். அருணா டீச்சர் உதவியோடு வாரம் ஒருத்தரை சந்தித்தப்ப வலிசா கையில் 100 ரூபா கிடச்சிது. கூடவே சில சமயம் கூடவே சென்ட். சித்திக்கிட்டே பணத்தை கொண்டு வந்து கொடுத்தேன். ஏதுன்னு அவங்க கேட்கலை, நானும் சொல்லலை. முழுசாக 3 வருஷம் ஓடியாச்சு. எஸ்எஸ்எல்சி படிச்சுட்டு 2 வருஷம் சும்மா இருந்தேன். அப்புறம் மேலே சேர்ந்து படித்தா என்னன்னு தோணுச்சு. காலேஜில் சேர்ந்துட்டேன். படித்த பொண்ணுனா விலை கூட, அழகாக பேச நடந்துக்க தெரியும் இல்லையா? அதனால் காலேஜுக்கு வர்றதுனால எனக்கு நிறைய சௌகரியம் இருக்குது. மனசை பாடத்தில் செலுத்திக்கிறதுல ஒரு நிம்மதி இருக்குது. காலேஜு கேள் அப்படிங்கிற போர்வை இருக்குது. யார்கிட்டையும் நெருங்கி பழகாமல் தனியாக இருக்க பார்க்கறதாலையும் சுமாராக படிக்கிறதாலையும் என்னை பற்றி ஒருத்தரும் வம்பு பேசனா இடம் கொடுக்கறதில்ல. எனக்கு என் மேலேயே என் நடத்தையிலையோ நிச்சய வருத்தம் கிடையாது. மனப்பூர்வமாக நிம்மதியாக தான் இருக்கேன். குத்த உணர்ச்சி இருந்தால் தானே சங்கடம். நான் செய்கிறதுலே எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை.
அதனால எனக்கு குத்த உணர்ச்சியும் இல்லை. இந்த கவரில் இருக்கிற 200 ரூபா இந்த தினசிலே நான் சம்பாதிச்சது தான். உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீ இஷ்டப்பட்டா இதை தாராளமாக எடுத்துக்கலாம். ராணி பேச பேச மோகனா பதைத்து போனாள். அத்தியாயம் 10. ராணி தன் வாழ்க்கையின் இன்னொரு அந்தரங்கமான பக்கத்தை சொல்ல சொல்ல மோகனா அதிர்ச்சியால் தவித்து போனாள். ராணியா? இப்படியா? இந்த வயசிலா? இவளை இந்த பாதைக்கு கொண்டு வந்தது ஒரு டீச்சரா? கடவுளே! தாங்க முடியாமல் சின்ன முனகலாய் அதையே வெளியிட்டாள். ஓ, ஒரு டீச்சரா ராணி? அவங்க தான் உனக்கு இந்த வழியை காட்டினாங்களா? 1000 ஒருத்தர் இப்படித்தான் இருக்காங்க மோகனா. அது டீச்சராக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், ஏன் உறவுக்காரங்களாக கூட இருக்கலாம். உன் சின்னம்மா ஒன்றும் சொல்லலையா? சற்றென்று லேசான வேதனை ராணியின் முகத்தில் பரவியது. அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தம் மோகனா. சின்னம்மாவுக்கு தெரியும், ஆனால் பேசாமத்தான் இருக்காங்க. ஒருவேளை அவங்க சொந்த மகள்னா தவிச்சிருப்பாங்களோன்னு நான் ஆரம்பத்திலே நினச்சதுண்டு. ஆனால் அதுவும் தப்புன்னு புரிஞ்சு போச்சு. எங்கள் அப்பாவுக்கு கூட லேசாக தெரியும்னு தான் நினைக்கிறேன். அதுக்காக என்ன பண்ணினார்? ஒன்றுமில்லை. குடும்ப பொறுப்பை நான் ஏற்றுக்கிட்டதாலே அவர் குடிக்க ரேஸ் போக இப்போ தாராளமாக பணம் கிடைக்கிது. சின்னம்மா குழந்தைங்க நல்லா சாப்பிட்டு சௌக்கியமாக இருக்காங்க. சின்னம்மா 8 மாத கர்ப்பம். இதுலேருந்து அப்பா எத்தனை குஷியாக இருக்காருன்னு புரியுதில்ல. அப்பாவுக்கு நல்ல புத்தி சொல்லி திருத்ததை விட்டுட்டு எதுக்காக இந்த காரியத்தை தொடர்ந்து செய்கிறேன்னு நீ கேட்கலாம். அது இந்த ஜென்மத்திலே நடக்கிற காரியமில்லை மோகனா. அவர் திருந்த மாட்டார். அவர் சரியான சுயநலவாதின்னு எனக்கு தெரியும். அதை விட நானாத்தான் இதில் இறங்கினேன். அதனால் யாரையும் குத்த சொல்ல விரும்பலை. என்னை சார்ந்தவங்க நிம்மதியாக இருக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. சத்தியமாக நான் எதை நினைச்சும் வருத்தப்படுறதில்லைன்னு சொன்னால் அதை நீ நம்பணும். அதுக்காக நான் செய்யறதை நியாயப்படுத்துகிறேன்னு நினைக்காதே. தம்பிங்க தலையெடுத்த பிறகு கண்டிப்பாக இதுக்கு முழுக்கு போட்டுடுவேன். உடம்பு ஆசைக்காகவோ அதிக பணம் சௌகரியங்களுக்காகவோ இதிலே நான் இறங்கலை. ஒரு நிர்பந்தம், அவ்வளவுதான். சொல்லப்போனால் இதை என் கடமையாக நினச்சி ஏற்றிக்கிட்ட பிறகு எனக்கு மனசில் உறுத்தல் எதுவும் இல்லை. நிஜமாகவா? நிம்மதியோடு இருக்கிறாளா? நம்பலாமா? வீட்டுக்கு வந்து ராத்திரி முழுவதும் யோசனை செய்து பார்த்துவிட்டு மறுநாள் ராணியிடமிருந்து பணத்தை மோகனா வாங்கி கொண்டாள். மேற்கொண்டு சென்ற 10 நாள்களில் தம்பியின் ஆஸ்பத்திரி செலவு 200ஐயும் அம்மாவுக்கும் தனக்குமான சாப்பாட்டு செலவு 200ஐயும் அடைய தனக்கு வேறு வழி இருக்கிறதா என்று ஆராய்ந்தாள். வேலை கிடைக்குமா? பியூசி முடித்தால் கிடைக்கலாம். அதற்கு முன் பியூசி படித்த பின்பு கூட டைப்பிங் அது இது என்று எதுவும் தெரியாத எனக்கு வேலை உடனே கிடைக்குமா? அதுவும் குறைந்தபட்சம் 400 ரூபாய் சம்பளத்தில். மோகம் கிடைக்காது, நிச்சயம் கிடைக்காது. அப்புறம் வேறு என்ன வழி? உடம்பு பலவீனமான அம்மா, தனியார் ஆஸ்பத்திரியில் பைத்தியமாய் அடைப்பட்டு கிடக்கும் தம்பி, இவர்களை காப்பாற்ற என்ன வழி? இது தவறா சரியா என்ற கேள்வி மனசை பிராண்ட அல்லலுற்று அல்லாடிய பின்னர் வேறு போக்கிடம் இல்லை என்பது தெளிவாக ராணியின் பின்னால் போக மோகனா தயாரானாள். முதலில் நுங்கம்பாக்கத்தில் இருந்த அந்த வீட்டில் பாடி தனி அறையில் தன் பெண்மையை 100 ரூபாய் பணத்துக்கு விற்றபோது அவளுக்கு வயசு 16 தான். அந்த வருஷம் கல்லூரியில் சேர்ந்து மேலே படிக்க மோகனா விரும்பவில்லை. ஏன் மோகனா என்று பிஏயில் சேர்ந்து விட்ட ராணி விடாமல் வற்புறுத்திய பிறகு ஒரு நாள் நிதானமாய் மோகனா பேசினாள். உன் செய்கையை உங்கள் வீட்டிலே ஓரளவு புரிஞ்சின்றிருக்கா ராணி. அவ சம்மதமும் இருக்கிறதாலே உன்னாலே தைரியமாக உன் விருப்பப்படி நடந்துக்க முடியுது. ஆனால் எனக்கு அது சாத்தியமில்லை. ஜஸ்ட் நாட் பாசிபிள். எங்கள் அம்மாவை பற்றி உனக்கு தெரியாது. விபச்சாரிங்கிற முழு வார்த்தை அவள் காதில் விழ தேவையில்லை. விங்கிற ஆரம்ப எழுத்தை என் பேரோடு சம்பந்தப்படுத்தி கேட்டால் கூட போதும். அவ்வளவுதான். கண்டிப்பாக தன் பிராணனை அம்மா விட்டுடுவா. எனக்கு தெரியும். கோதண்ட மாமாவோட வீட்டை விட்டு ஓடி வந்த பிறகு கடவுள் சத்தியமா அவரை உடன்பிறப்பாக ஏத்துண்டும் கூட ஊர் அசிங்கமாக பேச இடம் வச்சுட்டோமேன்னு அம்மா மனசுக்குள்ளே தினம் செத்துன்னு இருந்தது எனக்கு தெரியும். அம்மாவுக்கு பணம்
நிச்சயமாக பெருசில்லை. இப்படி சம்பாதிச்சு நீ கொண்டு வர பணத்திலே தம்பிக்கு வைத்தியம் பார்த்து நான் 2 வேளை வயிறார சாப்பிட்டேன்னா அதை விட மகா பாவம் வேற ஒன்றும் இல்லை. இந்த ஈன காரியத்தை செய்கிறத விட நாமெல்லாம் ஒட்டுமொத்தமாக விஷம் குடித்து செத்து போயிடலாம்னு துடிச்சு போயிடுவா ராணி. கண்களை இடிக்க ஒரு நிமிஷம் மோகனாவை உற்று பார்த்தாள் ராணி. இவ்வளவு நேர்மையாக இருக்கிறவங்க புருஷனை விட்டுவிட்டு ஓடி வர எப்படி சம்மதிச்சாங்க? நீ சொல்கிறதுக்கும் நடந்ததுக்கும் நிறைய முரண்பாடு இருக்கும் போல தோணுதே. மோகனா கண்களை மூடிக்கொண்டாள். அம்மா வீட்டை விட்டு கோதண்டத்தோடு ஓடி வந்த நாளை அப்படி செய்ய தூண்டிய சம்பவத்தை நினைத்த கணத்தில் அடி வயிற்றில் பட்டாம்பூச்சிகள் பறக்க துவங்குவதை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. ராணியிடம் அதை சொல்லலாமா? மனுஷத்தனமே இல்லாத என் பாட்டியின் செய்கையை சொல்லலாமா? வேண்டாம். என்றோ எப்போதோ நடந்து முடிந்து போன சமாச்சாரத்தை கோழி கிளறுகிற தினசில் வேலு கிளறி இப்போது இவளிடம் சொல்வதால் ஆக போவது என்ன? இவளையும் அதிர வைத்து என்னையும் வேதனையில் ஆழ்த்தி வேண்டாம். மோகனா கண்ணை திறந்தாள். ராணியை அழுத்தமாய் ஒரு தடவை பார்த்தாள். முரண்பாடுதான், நான் ஒத்துக்கிறேன். தன் குழந்தைகளை அனாதையாக விட்டுட்டு இவா பண்ணுற சித்திரவதையிலே செத்து போயிடுவோமோன்னு பயந்துட்டு அம்மா ஓடி வந்துட்டான்னு தான் நினைக்கிறேன். மிருகமான ஒரு புருஷனோடு வாழறதை விட அவன் செத்து போயிட்ட விரக்தியோடு தனியாக வாழறது மேலுன்னு நினச்சி தான் எங்கள் அம்மா ஓடி வர சம்மதிச்சிருக்கணும். நிஜமாக சொல்கிறேன். எங்கள் அம்மா ஒரு சன்னியாசினி போல தனக்கு புரிஞ்ச தினசிலே கற்போடு தான் வாழறா. அம்மா மனசில் தீர்மானம் பண்ணின்ற வாழற கற்புக்கு பங்கம் வந்தா அவன் ஒரு நிமிஷம் கூட உசிரோட இருக்க மாட்டா ராணி. சரி, அதுக்கும் நீ ஆசைப்படுற படிப்பை படிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? மோகனா பார்வையை பூமியில் படர விட்டாள். இருக்கு ராணி, நீ பகல்லே காலேஜுக்கு போயிட்டு சாயங்காலமாக வெளியில் போகிற. என்னாலே அது முடியாது. ராத்திரி 8-9 மணிக்கு வீட்டுக்கு போனால் அம்மா என்ன ஏதுன்னு கேட்பான். அவளுக்கு திருப்தியாக பதில் சொல்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம். காலேஜை கட் பண்ணிவிட்டு அடிக்கடி மத்தியானம் வெளியிலே போகிறதுலையும் எனக்கு இஷ்டமில்லை. அதனாலே நான் மேலே படிக்க போகிறதில்லை. இதை பற்றி அருணா டீச்சர்கிட்ட பேசினேன். சரிக்கு உனக்கு பகல் நேரங்களிலேயே டேட்ஸ் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டா. அனுதாபத்தோடு அவள் பேச்சை கேட்ட ராணி லேசாய் தோள்களை ஒரு தரம் குலுக்கினாள். ஆல்ரைட், நீ தீர்மானம் பண்ணியாச்சு, இனி நான் என்ன சொல்ல என்பது போல பல விஷயங்களில் ராணிக்கும் தனக்கும் ஒற்றுமை இருந்தாலும் சில அபிப்பிராயங்களில் தாங்கள் மாறுபடுவதை மோகனா அந்த சில நாள்களுக்குள் நன்றாக புரிந்து கொண்டு விட்டாள். நான் செய்கிற காரியம் என் மனசை உறுத்தலை, எனக்கு குற்ற உணர்வு இல்லை என்று ராணி நினைக்கிற தினசில் மோகனாவால் எண்ண முடியவில்லை. செய்யும் காரியம் அசிங்கமானதாய் தோன்றியது, தப்பானதாய் தோன்றியது, நேர்மையே இல்லாததாய் தோன்றியது. சதா மனசுக்குள் உட்கார்ந்து மரங்குத்தியாய் வலிக்க குத்தியது. இந்த சம்பாத்தியம் வேண்டாம் என்று விட்டு விடலாமா? முடியாது, நிச்சயம் விட முடியாது. அப்புறம் தம்பி வைத்தியத்துக்கு, அம்மா சாப்பாட்டுக்கு வாரத்துக்கு 1 முறையோ 2 முறையோ வெளியில் பார்ட் டைம் வேலை என்று அம்மாவை நம்ப வைத்து போய்விட்டு திரும்ப வந்து அம்மா முகத்தை பார்க்கும் போதெல்லாம் மோகனா கூசி போனாள். மாலையில் கை கால்களை அலம்பிக்கொண்டு விளக்கேற்றி வைத்துவிட்டு அம்மாவோடு உட்கார்ந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லிய நேரத்தில் உள்ளுக்குள் கூனி குறுகி வெம்பித்தான் போனாள். நல்ல வேலையாய் 1 வருஷத்துக்குள் இந்த அவஸ்தைக்கு விடிவு காலம் வந்தது.